வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கோட்டை, அதுவும் நார்மல் ஒருத்தரோட கோட்டை கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆளோட ஒரு கோட்டைக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஏன்னா பெங்களூர் போறோம்னாலே இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நம்ம போக முடியாதான். அப்படிப்பட்ட ஒருத்தர் பெங்களூர் போறோம்ல ஒசூர்னாலே நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பெர்மிஷன் வாங்குனீங்களா அவர்கிட்ட? சபரிட்ட கேட்டேன். சபரி இல்ல, அவருக்கு குரு. சபரியோட அசிஸ்டன்ட் தானே சூரி. யாரெல்லாம் அவனை போய் பாப்போம்னு சொல்லி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த காருக்குள்ள யாருமே கை தூக்கல, நான் மட்டும் கை தூக்கல. சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சகிச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என் கூட வராங்க. வந்துட்டோம்டா. இதானா தள்ளி நிப்பாட்டுங்க, வேற கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்து பாத்துட்டு பாய் போட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பக்கம் சூரி பக்கம் வரீங்கன்னா, ஒசூர் பக்கம் வரீங்கன்னா வேற கடையில டீ குடிச்சிட்டு சூரிய வந்து பாத்துட்டு பாய் வேணா ஹாய் பாய் மட்டும் சொல்லிட்டு போங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா, சரி போமா டீ குடிக்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, ஒரு நாள் சூரிய வந்தானுங்க நம்ம ஆபீஸ்க்கு. சரிங்க. வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்து இருந்த சோஃபால அவனே வாண்டடா வந்தான். அண்ணா வாங்கினா டீ குடிக்க இந்த மாடுலேஷன் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டானு. எனக்கு ஒர்க் இருந்தது டீம்ல, இருந்தாலும் அவன் கூப்பிடுறானே, சரி ஓசில டீ வாங்கி கொடுப்பான் அப்படிங்கறக்காக அவன் கூட போனேன். என் கூட ஆனந்து எடிட்டர் 2 பேர் வேலையை விட்டு வந்தானுங்க அவன் கூப்பிடுறதுக்காக. அப்ப அவனையும் சேர்த்துக்கு எடுத்துருக்கீங்க. சரி இலைப்பாறட்டும் இடையில அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்தானுங்க. ராஜு வந்தானுங்க, பிரகதீஷ். மொத்தம் எத்தனை பேருங்க? 7 பேர் போறோம். சரிங்க. போய் எல்லாம் டீ சாப்பிடுறோம், பன்னு சாப்பிடுறோம். அவன் தான் என்ன சொல்றானுங்க, சாப்பிட அண்ணா எடுத்துக்கங்கண்ணா, கிரீம் பண்ணி ஒண்ணு எடுத்துங்க, அதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க. நாங்க டீ மட்டும் தான் சாப்பிட்டுங்க. அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னான். இப்ப கடைசியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூஞ்சி பாத்துட்டு இருக்காங்க. பண்ணல அண்ணா பே பண்ணிருங்கண்ணா அப்படின்னு அவன் என்கிட்ட என் பில்ல உள்ளன்னு கேட்டு 20 ரூபா 30 ரூபா 350 ரூபாய் எப்படி பே பண்ண டீ தான் முடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கோம். அவனும் சாப்பிட்டானுங்க. ஆனா பே கூப்பிட்டு அவன் தானே பே பண்ணணும். கடைசியில் எங்களே பே பண்ண வச்சிட்டீங்க. சரி அண்ணா நான் போயிட்டு வரேன் சொல்லுங்க. இது வந்து ஒரு தவறான பிஹேவியர் தானே. நீங்க எல்லாருமே விஜய் சித்துன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுண்ணே. அட்லீஸ்ட் விஜய் வாது இருக்கலாம்ல. அந்த ஒரு சின்ன மெச்சூரிட்டி கூட மெச்சூரிட்டி இல்லன்றது நம்ம அவங்க கூட பழகின 6 வருஷத்துல நமக்கு தெரியும். இதனால அன்னையில இருந்து அவன் டீ குடிக்க கூப்பிட்டானவே அவனுக்கு வந்து வணக்கத்தை போட்டு நீ சரி பிரச்சனை இல்ல. எவ்வளவு செலவு அன்னைக்கு ஆச்சு? 380 ரூபா. இன்னைக்கு அந்த 350 ரூபாய்க்கு நீங்க தின்னுங்க வாங்க. சூப்பர். சரி ஓகே, 350 ரூபா நான் டேலி பண்ணணும் கண்டிப்பா. இல்ல திருடி வந்துருவோம். 350 ரூபாய்க்கு எதை திருடிடுவோம்? புஸ்கு இப்ப ஒரு திருட்டு குடும்பத்தை தான் வாங்கப்படுவாங்க. 380 ரூபாய்க்கு டீ கல்ல திருடலாங்கறாங்க. உங்க வீட்ல போய் பொண்ணு எடுக்க போறீங்க நீங்க பாத்துக்கோங்க. நல்லவங்க கையில திருட தப்பே கிடையாது. திருடன் கிட்ட இருந்து திருடுறவன் யாரு? ஒரு நல்லவன், ராபின் ஹுட். என்னடா போமா சென்னைக்கே போயிடுவோம். குஸ்காவையும் பார்க்க வேணாம், குஸ்கியவும் பார்க்க வேணாம். சரி அவன் இருக்கானா? இதான அவன் கடை. ஆமா, அதாவது எந்த அவங்க அப்பா என்ன பண்ற பாக்கு போட்டு வச்சுட்டு இருக்காரு. இல்ல யாரும் வரக்கூடாதுன்னு வாசல்ல துப்பிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா நாங்க ஏன் இப்ப வந்தோம்னா, சூரி பழைய இடத்துல ஒரு கடை வச்சிருந்தால அந்த கடைக்கு நம்ம போயிருக்கோம். ஆமா. ஆனா சூரியோட புது கடைக்கு நாங்க வந்தது இல்ல. இது சூரியோட புது கடை. அது அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா 2 பேரையும் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை திறந்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப மணி உண்மையாலே நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 9:12 இந்த டைமுக்கு டீ கடை வேணா திறந்து வச்சிருப்பாங்க. 6-7 மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப அவங்க தூங்குற வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க. அவங்க தூங்குறதுக்கு வடாம போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் ஒரு கடையில பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு டீ குடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அவர் போன் அடிப்போம், நம்ம காலை மதிச்சு எடுத்தான்னா போவோம், இல்லன்னா ஸ்ட்ரைட்டா பெங்களூர் கொடுங்க. உங்களுக்கு இப்ப போக கூடாது. ஹலோ, எங்க பாருக்க? வீட்டுல என்னடா பண்ற? வீட்டுல இருந்தா உங்க அம்மா திட்டுவாங்கடா. வீட்டுல இருக்க கூடாதுடா. கடையில நிக்கிறோம், வாசல்ல யாருமே இல்ல. அதான் அவர் தான் பாக்கு போட்டு துப்பி நிக்கிறாங்க வெளியில. பாத்தீங்களா, பழைய மாதிரி இருந்தா சொல்லும் போது அண்ணா என்னன்னா இப்படி சிரிச்சிருப்பான். எப்படி மாடலேஷனே தான். அது நான் பக்கா பண்ணுவேன். இப்படி சிரிப்பாரு சூரி. இப்ப மாறிடுச்சு. சொன்னல ஆட்டிடியூட் ஆயிட்டாருன்னு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப என்ன கடைக்கு போகணும் அவன் கடை தொடுத்துற கடை சும்மா போயிட்டு அவன், அதாவது நம்ம கில்பெட்டும் நமக்கு ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் கிட்டும் நமக்கு ஒண்ணுதான், ஜாம் சூரி கடையும் நமக்கு ஒண்ணுதான். எல்லாம் நம்ம பசங்க. அதனால நம்ம கடை. நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடை ஆரம்பிச்சுதான் வந்திருக்கீங்க. ஓகே, நான் நாளைக்கு ஒரு மசாஜ் சென்டர் ஆரம்பிட்டேன். நீங்க அது இது ஒண்ணாடா. நீ நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பி, நான் வரேன். நாளைக்கு ஒரு துணி கடை ஆரம்பி, நான் வரேன். வேணான்றேன். அவன் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல போறாங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்.
வணக்கம்ப்பா. வாரி மீச செமையா இருக்கேன். செம்மையா இருக்கிறாரு. வந்துட்டாரு. பார்த்தா இப்ப அவன் அப்பா மாதிரி வர போறான். இந்த மாதிரி இருக்கிறாரு. எங்க பாய் வாங்க வாங்க, அதை வரப்பா, ஓரம் நிப்பாட்டிட்டு வரோம். இதே ஓரம் தான்டா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூப்பா. பாத்தீங்களா தண்ணி போடலாம். பார்த்தேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன்பா. ஆனா குவாலிட்டி இல்ல பக்கா. தேட்டர்ல போய் பாக்குறோமா? இதான் நம்ம போட்டதா கம்பிலா? இதான் கேம் சூர்யா. புது கடை. ஆனா இது ஒரு மாதிரி செட்டப்பா சூப்பரா இருக்குல்ல. இந்த சைடு உட்கார்றதுக்கு சூரிய செட்டப்லாம் பக்காவா பண்ணுங்க. இது என்ன டிஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கீங்களா வாசல்ல? நம்ம தானா? யோசிச்சு பாருங்க, யாராவது வருவாங்க இப்படி உட்காந்து. அப்ப பிளானே அதான்டா. இப்படி யாரா டிக்கி கொண்டு வந்து என் மூஞ்சில வைக்கணும் தானே என் பக்கத்துல அசிங்கப்பட்டுரும் நானே நான் வைக்கிறேன். போலாமா உள்ள? வலதுகளா இடதுகளா? வாசல் என்ன சூம்பி போயிடுச்சு. செழிப்பு சூம்புனதான் கொண்டு வந்து வச்சிருக்கான். முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம சூரியோட கடைக்கு வந்திருக்கோம். ஆமா பார்த்தா அது நம்ம வேற கடை, இது வேற கடை. சூரியோட கடையில பாத்தீங்கன்னா அனுமார் ஐயாவே வந்து டிவி யார அவரு கடையில ஆசை வராத. உண்மையாலே ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களை பத்தி இப்ப சரியா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்க அப்பாவோட டீஷர்ட் இன்னும் போடுறாங்க. அந்த பாருங்க ஹோட்டல மட்டும் போகல. அப்பா ஒரு லெமன் டீ வித்தவுட் சுகர். சூரி வித் சுகர். லெமன் டீ வித் அனியா. அனியா அனியா அனி லெமன் டீ லெமன் டீ வித் தேவா. பாத்தீங்களா பழைய சூரியன்ல அதுக்காக காமெடி பண்ணேன். காமெடி பண்ண பழைய லெவல் நான் தான் பழைய சூரி. லெமன் டீ வித் யுவன். காமெடி வரணும்டா இன்னும் சிரிப்பாடா. பழைய சூரியன்கிட்ட இப்ப வரல. கடைசியில பார்த்தா என்ன பேர் பண்ண சொல்லுவோம். எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாய் இல்ல. நான் நீங்க மட்டும் தான் வருவோமா? எல்லாரும் அவரை என்ன அது அவ்வளவு வாங்கி தந்தோம். போல கூட்டிட்டு போயிட்டு அப்பத்தி போயிட்டு எல்லாம் என்ன வேணுமா எல்லாம் தின்னதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல கூட இல்லைங்க. போய் வண்டி சூரிய வந்து புதுக்கடை தோணுங்கடா. நம்ம எந்த போவே இல்லை. வாங்கடா சூரிய கடைக்கு போகணும் கூப்பிட்டேன். அப்ப சூரிய கடைக்கு போலாம், கை தூக்க போறான்னு சொன்னேன். நீ சொல்லு யாரா இருந்தாலும் கை தூக்கிப்பாங்க, யாரா தூக்கி கேட்க மாட்டாங்கடா. நான் சொன்னல. ஓகே ஒண்ணு கரெக்ட். யாருமே போவான்னு சொன்னாங்கடா. நான் தான் நம்ம தம்பி கடை அரசுக்கு வாங்க கூப்பிட்டு வந்துட்டான். அப்ப நான் சொன்னேன் போட்டோ தான் போட்டிருக்கேன் தான். அதையும் கேட்டாங்க. அது எந்த போட்டோ உட்கார போட்டிருக்கான் வரலாம். பழைய கடைக்கும் இந்த கடைக்கு என்ன டிஃபரன்ஸ்? அந்த கடையில இருக்கிறது என்ன, அந்த கடையில இல்ல. இந்த கடையில இருக்கிறது என்ன, அந்த கடைக்கு நான் சொல்லவா? அந்த கடையில என்னெல்லாம் இது போச்சோ அதெல்லாம் இந்த கடையில விற்கிறாங்க. யாரும் வர மாட்டாங்கடா. இப்ப மட்டும் என்ன நாங்களும் சுத்தி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பாத்தீங்களா? இதுக்கு மேல கடையில டீ குடிக்கிற ஆளை விட டீ போடுற ஆளு ஜாஸ்தியா பாருங்க. சம்பளம் கொடுக்கணும்னா நம்ம ஒரு 3000 டீ ஆளு விற்கிறோம். புரியுதா? நான் அப்பவே சொன்னேன் நைட் ஷிஃப்ட் ஆளை கம்மி பண்ணிட்டு கேட்டியா? ஐடி கம்பெனி மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி இப்ப என்னதான் ஸ்பெஷல் கேன்சூரி டீ ஸ்டால்ல? கேன்சூரி டீ ஸ்டால்ல பன் வெரைட்டிஸ் கைட்டாம கடையை சுத்தி காட்டினால அவர்தான் மொத்த கடையுமே. இதுல என்னதான் சுத்தி ஒருத்தன் குடிசை வீட்டுல வந்தாலும் அவன் வாழ்றதுதான் அவன் கோபம். அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய கடை பாக்குறா அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் பெருசாகும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இப்போ. பார்த்தா பக்கத்து கடையை போய் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க. க்ளோஸ் க்ளோஸ் கடையை கொடுங்க. அப்படிதான். இது என்னது? இது என்னதுப்பா? அதோட வேல்யூ ஃப்ரிட்ஜ் மச்சான். ஓகே மச்சான்.
ஓகே மச்சான். இது பாதாம், இது கோல்டு பூஸ்ட். நான் கோல்டு பூஸ்ட் குடி பயங்கரமா இருக்கும். கோல்டு பூஸ்ட் குதி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உள்ள வந்துட்டோம். கேன்சூரி டீ ஸ்டால் பங்கனமல்லியில கடை இருக்கு. பாகலூர் ரோட்ல. பாகலூர் ரோடா? ஆமா, பாகலூர் ரோட்ல இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒசூர் பக்கம், கேரளா பக்கம் அந்த பக்கம் இருந்தீங்க, இங்க எது பக்கம்? பெங்களூர்ல பக்கம் இருந்தீங்கன்னா இப்ப டீ கடைக்கு வாங்க. உண்மையா சொல்றேன், இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 2 டீ குடிக்காம போகவே முடியாது. சோ இப்ப அவருடைய இது பேர் என்னன்னா கடை. இதை வந்து உங்களுக்கு நான் காட்ட போறோம். சோ இது என்னது? இதான் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் போட்ட கடையில நானே என் friend, எங்க அப்பா அம்மா ஒரு ஃபேமிலி போட்டோ. ஓகே. ஆனா அப்பாவோட மூஞ்சில சந்தோஷமே இல்லையே. இல்ல இன்னைக்கு சவர்மாலாம் வச்சிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டே பில்லுனா அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தா அதுக்கப்புறம் பாக்கல. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாளாவது திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதன் இப்படி பண்ணா எவனா வருவாங்க? எனக்கு ஊதுனா புகை போறதுக்கு வாடா. வைக்காம இருக்காங்க. சரி, இந்த மாதிரி கூட வந்து நமக்கு டீ குடிச்சாரா அசுத் மாதிரி அஸ்வத்தம்னா சோ அவர் பண்ண டிராகன் ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா இருந்த அந்த இது அவர் வந்து அந்த டிராகன்ல கிளைமேக்ஸ்ல ஓகே. இத டெய்லி ஒரு தடவை நீயே ஒரு பேர் நோட்டு வாங்கி ஃபுல்லா எழுதினாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதை எடுத்துட்டு போய் அவரே கொடுத்தா திருத்தி கொடுப்பாரு. நீங்க இதை படிச்சிட்டீங்க, அவர் வாயால அதை பண்ணிக்கணும். நம்ம எல்லாரும் லைஃப்ல சக்சஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் தோத்துருவோம். பட் தோக்குறோம்னு உட்காந்துட்டே இருக்காம திருப்பி எடுத்து ஓடுறதுதான் பெரிய சக்சஸ். இப்ப இது பார்க்க சொல்லுங்க. சரி, ஓகே. இது நான் மாதேஷ் மாணிக்கம் டிஓபி. எதுக்கு அன்பு தம்பி கேம்சூரிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, கேமரா வரலன்னு தெரிஞ்சு அவரே சீக்கிரம் வச்சு பழச்சுக்கிறான்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணது. சரி, அத பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது, நம்ம பேசுவோம். சரி, அடுத்தது படி. யார பார்த்தும் பொறாமப்படாத, என்னது பொறாமப்படாத, யார பார்த்தும் பொறாமப்படாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்காம நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சா போதும் சக்சஸ் ஆகும். இது யார் சொன்னாரு? இது வந்து யோகி பாபு ஒரு ஏதோ ஒரு பிரஸ் ஃபுல்லா பிரஸ்டேஜ் பார்த்துட்டு படம் பார்க்கறது கிடையாது. அதுல கேமரா அங்கதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆடியோ லான்ச்ல ஏதோ சொன்னாருன்னு. ஓகே, அடுத்தது. இது வந்து இந்த சைனா சீரிஸ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் எபிசோடு வரும்போது அப்பா பாத்துட்டு இருந்தாரு. அதுல ரொம்ப பயமாவே இருந்துச்சு. நிஜமாவே பார்க்க எனக்கே அதை பாத்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து கடைசியா நீங்க ஃபைனலா முடிச்சுட்டு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்பா லிட்டரலா எழுதிட்டாரு. அறிந்ததுக்கு அப்புறம் நான் பக்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் அதுதானே யோசிச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கடையில இருக்கோம் யோசிச்சிருக்கோம்னா இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய வரும். ஒரு இடத்துக்கு மேல உங்களால போகவே முடியாது, அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும். அதையும் தாண்டி முதல் கால் எடுத்து வைக்கும் போது கால்லாம் நடுக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல, அதுதான் கொண்டு வந்து எங்களை இங்க சேர்ப்பாட்டிக்குது. அப்ப உண்மையிலேயே இந்த இது வரும்போது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க. அதை ஃபீல் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே தம்பி, இல்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்ப ஃபீல் பண்ணி காமிக்க முடியாது. இவருக்கு காம்படிஷன் வந்துருச்சு, அவருக்கு சுத்தமா போயிடுச்சு எல்லாமே. அதுதான் அதுல உங்க எல்லாருக்கும் நான் இதை சொல்லி ஆகணும். இது உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. கைத்தட்டு. ஆக்சுவலா இந்த போட்டோ இருக்குல்ல, இதை எடுத்தது சூரி. அப்படியா? பண்ணாரு. அப்ப வந்து சூரி அதை எடுத்தாரு. சோ அதை ஆதி என்கிட்ட காமிச்சு அதுல சைன் வாங்கினதான் இங்க போட்டிருக்காங்க, அன்புடன் ஆதி அப்படின்னு போட்டாரு. சோ அதனாலதான் அதை எடுத்த ஆதி எனக்கு பிடிச்ச ரொம்ப போட்டோ. ஒழுங்கா போய் போட்டோ எடுக்க போயிடுறேன். அந்த நாய் புடையெல்லாம் எடுத்தீங்களா? நாய் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அது காலையில 5:30 மணி கரெக்டா நாய் போய் எடுத்துருவாரு. சோ இதான் வந்து சூரியோட கடை. சோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு அற்புதமான ஜப்பர் பாய் பிரியாணில இருந்து சூப்பர் நண்பா, நல்லா இருக்கு. உண்மையாலே ஒரு தனி போட்டோ யாரு தெரியும் சமரியா? யா, இட்ஸ் மீ. அந்த கடெல்லாம் ஆரம்பிக்கல. இந்த இதையும் வச்சுக்கிட்டா நீ கடை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்ப நான் உனக்கு ஒரு போட்டோ எடுத்துறேன். நாட்டு நம்ம ஆபீஸ்ல இருந்த பிளாஸ்க், அது ஆபீஸ்ல இருந்த கப்பு, அதை வச்சு 2த்தையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்தேன். போட்டோனால அதுவே ரொம்ப ஃபீல் பண்ண கிராமத்துல நான் கொஞ்சம் அழுது. நான் இனிமேல் கலாய்க்க மாட்டேன். சில முட்டை சொட்டம் கொஞ்சம் காமிக்கணுமா? வந்தீங்க
கவனிச்சு பேசுவோம். உட்காருவாங்க. கேம்புரி டீ ஸ்டால், கேம்புரி டீ கடை. ஒரே ஒரு டவுட் 2.0 என்னன்னு கேட்கணும். இதை நான் கேட்க மாட்டோம். அது முன்னாடி எங்களுக்கு டவுட் இருக்கு. டீ ஸ்டார்னு சொன்னது அவருடைய நக்கீரரே பாட்டு இப்படியே உள்ளது கூறினார்ல. ஸ்டாலுக்கும் கடைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டால் என்பது ஆங்கில வார்த்தை, கடை என்பது தமிழ் வார்த்தை. டீ என்பது தமிழ் வார்த்தையா? கேம்ப் என்பது தமிழ் வார்த்தையா? சொல்லுங்க நக்கீரரே. தமிழ்ல அதுதான் நான் வந்து கேட்கிறேன். தேதி சொல்லுங்க. கேமரா நடிகர் தமிழ் கேமரா ஒளிப்பதிவு ஏத்திரம். ஒளிப்பதிவு சூரி தேடி கேமரானா தான் ஒளிப்பதிவு. கேம்னா ஒளி சூரி பேரியே நேசுதி விடுதி. ஒளிசூரி தேடி விடுதி. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பல தடவை கேட்டோம். ஏன்னா ஒரு வெஜ் பஃப் வச்சிருக்கேன். மக்கள் எல்லாரும் நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கு. எக்கோ சூப் வச்சுட்டாங்க. அப்புறம் பிரெட் ஆம்லெட் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சீமந்தம் பண்ணி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கீங்க. தமிழ் மட்டும் பண்பாடு வாங்கின அதான் பேப்பர் பண்ணல என்ன மத்திய நான் இருக்கிறது எக்குப்பா. இந்த சைடு சிஸ்கான் சட்னி, அந்த சைடு பட்லமே. ஆமா உண்மையிலேயே அந்த பிரெட் ஆம்லெட்டோட டேஸ்டும் இருக்கு. அதோட ஒரு இருக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ 10க்கு இது வந்து நான் வந்து ஒரு 8 தருவேன். நான் 9 தருவேன். இது பேர் என்ன? பிரெட் ஆம்லெட்டா மகிழ ஆம்லெட்? ஒரு பிரெட் ஆம்லெட். ஒரிஜினல் பிரெட் ஆம்லெட். அப்ப மத்த கடையில எல்லாம் போறதெல்லாம் ஓசூர்ல பக்கத்துல யாரெல்லாம் கடலாம் வச்சிருக்கீங்களோ பாருங்க. இங்கதான் ஓஜி பிரெட் ஆம்லெட் போறாங்க. துப்பாக்கூடி பேசிட்டு கிரீன் சட்னி மாதிரி டம்பியை போட்டு விக்கிறாங்க. இவங்க மேல சட்டத்துல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பேர் தெரியல. சூரிய இறக்கி இருக்கான் புதுசா. மசாலா பிளேன் போடு. சாப்பிட்டு சொல்லுவா என்ன பண்ணிட்டு ஓனர் கிட்ட இருந்து ஆசீர்வாதம். சரி எப்படி கடிக்கிறதுன்னு தெரியாது. இது வந்து ரவுனி ஸ்மாஷ் பண்ணி ரவுனி பண்ணி கேட்கையே அதை அப்படியே இதை வச்சு மீட் பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணி எனக்கு உண்மையாலே அந்த பேல்பூரி பண்ணுதான் முன்னாடி அவர் கடையில நான் அங்க பழைய கடையில சாப்பிட்டுருக்கோம். கடை மாறினாலும் அதோட டேஸ்ட் மாறல. ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரா அப்படி இல்ல. இந்த பேல்பூரி பண்ண அப்போ எதுவுமே இல்லை. மிஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் சூப்பரா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உண்மையில நான் ட்ரை பண்ணுவேன். நீங்க வந்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே நான் சொல்றேன். அது சாப்பிடுவோம். அது முன்னாடி வந்து ஒரு முக்கியமான சமூகம் நிறைய என்னுடைய நண்பர் அவருக்கும் அவருக்கு தெரியாது. உங்களுக்கும் அவர் தெரிஞ்சவர் சூரிய அவர்கள் என்ன பண்ணிருக்காரு. சூரியோட இந்த முகத்தை மக்கள் பார்த்துருக்காங்க. வேறு ஒரு முகம் அந்த முகத்தை மக்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நம்ம சூரிய சந்திக்கிறோமே காட்டுவோமே தோணுச்சு. எனக்கு சரியான நாள் நீங்க தான் காட்டும். சூரிய இதை பண்ணிருக்கவே மாட்டான்னு சொல்லக்கூடிய நீங்க தான். இவர் தான் வந்து நம்மளோட மாதேசன். நம்ம டிஓபி ஜனஸ்ரீ படத்தோட டிஓபி. அவர் வந்து அவராவே இதை வந்து CGA எல்லாம் சொல்ல முடியாது. அவரே தான் எடுத்திருக்காரு. ஓடிட்டு இருக்கீங்க.
அவர்தான் வீடியோ எடுக்கிறாரு தெரியுதுல. ஆமா, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? உங்க நான் நம்புறேன், அப்பா நம்புனாரு. செட்ல பேசினாங்க, அவ்வளவுதான். செட்ல யாருமே இல்லையே. செட் தான் அது தெரியுதா? நீங்க செட்ல ஆப்படிங்க இல்லையா? அவன் ஈரோட பேசுற மாதிரி ஒரு வீடியோ கண்டு யாரு சீக்கிரம் பேச மாட்டாரு. பேச மாட்டாங்க. நீ பேசுவாங்களா? பேசுவாங்க. தெரியும். இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு சம்பவம் இது எனக்கு மாதிரி சட்டை சொன்னது. அப்பா நீங்க கேட்டு சூரிய என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் சாப்பிடறதுக்காக பணம் சூட்டு போயிட்டாரு. யார் யாருதான் சோதி அந்த பொண்ணு இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போன இடத்துல சாப்பாடு வரது கொஞ்சம் தாமதமாயி அந்த கேப்ல உங்க பிள்ளையாண்டா தட்டை தூக்கி இப்படி போட்டுங்க. ஏன் சாப்பாடு லேட் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது அப்படின்னா தட்டு உடைஞ்சிச்சு. அந்த ரொம்ப கோவக்காரர் அவரு. அவர் கோவப்பட்டா கண்டு சோக்கி அடிக்கும். அப்படி உடைச்சோம் அவங்க முதல்ல வராங்க. ஏய் உடனே கொடுக்கற அவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க சாப்பிட போறீங்களா? தட்டு உடைஞ்சுதா? இருங்க தட்டு உங்களுதான உடைஞ்சுது. சாப்பாடு லேட் ஆச்சா? சரி இருக்கு. அது என்னன்னா என் ஃப்ரெண்டும் வந்து ஜோக் போட்டு போது ஜாலியா ஜோக் போட ரொம்ப கலாய்ச்சனால சும்மா தட்டி அது சாப்பாடு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனது காரணம் கிடையாது. இப்ப அந்த ஹீரோ நீங்க உட்கார்ந்து இருக்காங்க, அதுக்கு முன்னாடி தம்பிய கலாச்சாரத்தால தம்பி மூச்சுல ஒரு அடி அப்படி உடச்சிருக்காரு. இதுதான் நடந்தது. உண்மையிலே அங்க சாப்பிட போனதும் அந்த 2 ஹீரோயின்ஸோட ஜெயக்குமார், அப்புறம் சுரேஷ் சிங் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் நான் 3 பேரும் ஃபினிஷ். நாங்க மூட்டை நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கூட்டாரு வாங்க சாப்பிட வாங்க சாங்க மூட்டை அவங்க சாப்பிட அப்படியே சில லைவ் காட்சிகள். கேம்ப் சூரி பத்தி நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க சாட்டர்டே சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா சாட்டர்டே ஹோட்டல்ல பிளேட் எடுத்துட்டானே. ஹோட்டல்ல அவருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. கேம்ப் சூரி வந்து இன்னும் வெஜிடேரியன் தான், உயிரோட இருக்கிறதா சாப்பிடுவாரு. இல்ல அவங்க வந்து ஹோட்டல்ல செம்ம கோவம் வந்துச்சு. பிளேட் எடுத்து அப்படி ஆச்சு, பிளேட் உடைஞ்சு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அவ்வளவு கோவம். நம்ம போய் சொல்லுதுங்க இப்போ உண்மையாலே நீங்க அந்த ஹீரோயின் ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் ஆர்டரா சமைச்சிட்டு இருக்கேன். என்னமா என்ன சிக்கன் சிக்கனா என்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வரவே இல்ல. சாட்டர்டே என்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது நம்ம வழக்கம். தெரியல, நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டேன். எவ்வளவு நேரம் சாப்பிடுறது? உங்களுக்கு சார் பாசம் கிடைக்கல எங்க ராக்கெட் வச்சுட்டீங்க? என்ன சார் முடிச்சிட்டீங்க? அப்புறம் என்ன உடச்சிருவேன்? நாளா உனக்காக பாக்குறமா? இல்லையா உடச்சிருவேன். என்ன சார் மூஞ்சி ஒருத்தர் பேசுறீங்க? ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு சார். உனக்கா ஒரு உயிரோட சரி இவ்வளவு பண்ணிட்டாரு, ஆனா அப்பயும் அவர் ஒரு பாராட்டு வாங்கியிருக்காரு. என்ன பாராட்டு? அதை காட்டுறேன். இது மட்டும் எனக்கு காரணமே தெரியல. அது ஒரே காரணம் தான். இது தம்பி நீ பண்ணதெல்லாம் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க வராது அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போனது ஒரு படம், அது ஒரு 10 days தான் போயிருந்தாங்க. 3 days நிறைய பேர் இருக்கு, அதனால காட்ட முடியாது. ஏன்டா ஒரு வீடியோ எனக்கு அதாவது மியூசியம் பூதும் ஒரு படம், அந்த படத்துக்கு ஷூட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தம்பி போன் பண்ணி கேட்டா சரி அந்த படத்துக்கு ஷூட் வாங்க அப்படின்ட்டாங்க. அப்பயுமே போன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க எப்ப சொல்லுங்க? சரி 8:30 வரியா அப்படின்னு கேட்கிறாங்க. 8:30 தம்பி கிளம்பி போயிட்டாரு காலையில. போய் ரொம்ப பரபரப்பா போகலாம். ஏன்னா அவங்க இது ஒரே நாள் தான் இருக்கு, எங்கேயாவது சாங்க முடிக்கிறதுக்கு மேல லைட் கட்டுவாங்க, ஆர்டிஸ்ட் வராங்க, ரிஹர்சல் போட்டு சுத்தி பரபரப்பா போயிட்டு இந்த நேரத்துல நம்ம சூரி எங்க அப்படின்னு நம்ம டிஓபி தேடி இருக்காரு. தேடிட்டு திரும்புறாங்க சூரி. பாருங்க மக்களே, எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம்
இங்க புதுசா ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கான். என் இது சூரியன் இது யாரா பஸ் ஸ்டாண்ட்ல யார பார்த்து பாத்தீங்களா பாத்தீங்களா கண்ணை முடிக்கிற ஹீரோ நினைச்சு சொல்லி இதை ரொம்ப நாளா அவர் மனசுக்குள்ளே வச்ச ஆதங்கம்ப்பா. அந்த ஆதங்கத்தை அவர் எங்களுக்கு அனுப்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆமா இது அவர் சூரியட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே அனிஷ்மா உங்களுக்கு வந்து நீங்க யூக்கு கொடுத்தா படம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி சூரியன் உங்களுக்காக ஒரு டான்ஸ் பண்ணாலும் அந்த பாட்டு பாடி அமுகு டுமுகு அமால் டுமால்